வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தமிழகத்தின் நன்னீர் பகுதிகளில் தரமான சுகாதாரமான புரத உணவு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு மாநில மைய அரசுகள் முனைப்போடு செயல்படுகின்றன. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்ககம் கடலோர மாவட்டங்களில் நன்னீர் இறால் வகையான வெனாமி இறால் வளர்ப்பினை பண்ணையாளர்களுக்கு ஊக்குவித்து வருகின்றது. அவ்வாறு தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற பண்ணையாளர் தஞ்சாவூர் மாவட்டம் தம்பிக்கோட்டை மேலக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஏ சரவணன் அவர்கள் வெனாமி இறால் வளர்ப்பை லாபகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டிய வழிமுறைகளை பற்றி கூறுகிறார். இந்த இறால் பண்ணை தொழில் மிகவும் லாபகரமான தொழிலாக இருக்கிறதுனால நிறையா பண்ணைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது நல்லா காய வச்சு அந்த பண்ணை நல்லா காய வச்சு உலர்ந்ததுக்கு முறவு நல்லா டிராக்டரை வச்சு உழுது மேற்படி 2-3 ட்ரிப்பு உழுது கம்ப்ளீட்டாக. அதுக்கு கீழே ஏசாயில் இந்த சில இதெல்லாம் நுண்ணுயிட்டு உயிர்கள்லாம் கொடுத்து அதை இதை ட்ரை பண்ணி அதுக்கு மேலே நல்லா ப்ளீச்சிங் பண்ணி வாட்டர் ஏற்றி அதிலேருந்து இந்த இறால் தொழிலை லாபகரமாக செய்கிறோம். இதில் மேலே சுற்றி எந்த உயிரினங்களும் இதுக்கு பாதுகாப்பற்ற முறையில் பண்ணாமல் சுற்றி பென்சிங் அமைச்சு ஆமை, நாய், பறவைகள் இதெல்லாம் அணுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 அடி உயரத்தில் குச்சி சுற்றி குளத்தை சுற்றி அமைச்சு அதில் 3 அடி உயரத்துக்கு வலை கட்டி அதில் எந்த விதமான இந்த இறால் பாதுகாப்புக்கு உகந்த பண்ணி இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த குளத்தில் தண்ணி ஏற்றி அதை 100% ப்ளீச்சிங் பண்ணி தரமான சீடு எடுத்துகிட்டு அதை நல்லா அந்த குளத்தில் விட்டு மிகவும் பாதுகாப்பாக பண்ணி ஒரு 100 நாளில் ஒரு 30 கவுண்டு வர்ற மாரி நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அது மிகவும் லாபகரமான தொழிலாக இருக்கிறதுனால நீங்களும் இந்த தொழிலை செஞ்சு லாபம் அடையலாம். விவசாயத்தோட ஒத்த தொழிலாக இருக்கிறதுனால மிகவும் சிறப்பாக இருக்கும், நல்ல லாபகரமாகவும் இருக்கும் இந்த தொழில். மேலும் விவரம் பெற ஏ சரவணன் அவர்களை 0994454547999 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட செயல்பாடுகள் குறித்து ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் என் கலாவதி விளக்கமளிக்கிறார். இங்கே விவசாயிகள் கொண்டு வர விளைபொருள் எல்லாம் நல்ல விலைக்கு நாங்கள் விற்று கொடுக்குறோம். அவங்களுக்கு மன திருப்தி ஏற்பட வகையில் நாங்கள் பணிபுரிகிறோம் இங்கே. மேலும் விவசாயிகள் கொண்டு வர மூட்டைகளெல்லாம் எடை போட்டு அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்றோம். அவங்க வியாபாரிகளெல்லாம் கூப்பிட்டு அவங்க விலை போடுறாங்க. விலை போட்ட உடனே நாங்கள் அதை பெட்டியில் ஏல பெட்டியில் போட்டு மறைமுக ஏலம் இங்கே நடத்தப்படுது. மறுபடியும் அந்த பிட் ஸ்லீப்பெல்லாம் எடுத்து நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணும்போது ஒரு 20 வியாபாரி கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த 20 வியாபாரியில் யார் அதிக விலை கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த விலையை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். இதனால் விவசாயிகள் நல்ல மன திருப்தியோடு அந்த விலையை ஏற்றுக்கிட்டு நெல்லை கொடுக்க சம்மதிக்கிறாங்க. இது மாதிரி விவசாயிகள் சீசன் டைமில் ஒரு 150-200 விவசாயிகள் இதில் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி வியாபாரிகள் 40-50 வியாபாரிகள் கலந்துக்கிறாங்க. இதனால் ஒரு நல்ல முறையில் இதை செயல்படுத்தி வர்றோம். இதனால் விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குது. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பல மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள்லாம் கலந்துக்கிறதுனால விவசாயிகளுக்கு போட்டி விலையில் விலை கிடைக்குது. அதனால் விவசாயிகள் நல்ல பலன் பெறுறாங்க. இங்கே விவசாயிகளோட நலனுக்காக
அவங்க விளைபொருளை வந்து உலரப்படுத்துறதுக்கு உலர்களம், கோடவுன் வசதிகள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து பிளெட்ஜ் லோன் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். விவசாயிகளும் பிளெட்ஜ் லோன் வசதியை பயன்படுத்திக்கலாம். அதே நேரம் வியாபாரிகளுக்கும் இந்த விளைபொருள் கிடங்கில் இருப்பு வச்சு அதை வந்து பிளெட்ஜ் லோன் பெறக்கூடிய வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். மேலும் இங்கே வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லை கமிஷன் சார்ஜோ எதுவுமே கிடையாது. இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு சேவை, இலவச சேவையாக நாங்கள் இதை புரிஞ்சிட்டு வரோம். அவங்களும் மன திருப்தி அடைகிறாங்க. நாங்களும் எங்கள் பணியாளர்களுடைய ஒத்துழைப்புனால் நல்ல முறையில் இதை செயல்படுத்திக்கிட்டு வர்றோம். மேலும் விவசாயிகள் இந்த வேளாண் வணிகம் மற்றும் வேளாண் விற்பனை துறை மூலமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு நலத்திட்டங்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.